அரக்கன் அங்கு தோன்றினான். அதைக் கண்ட சூரியவர்மனும் தன் சக்திகளை திரட்டி ஒரு போருக்கு தயாரானார். ஆனால் அனைவரும் ஆச்சரியப்படும் விதமாக அந்த மிருகம் அபிமன்யுவை ஒரு கணம் உற்று பார்த்தது. பின்பு அவனுக்கு முன்னால் நின்று இருந்த உதயநாதனையும் அவனது ஆட்களையும் நோக்கி திரும்பியது. இடி போன்றொரு கர்ஜனையை வெளிப்படுத்தியது. சில நொடிகளுக்கு முன்னால் தனக்கு ஆதரவாய் இருந்த போர்க்களம் இப்போது திசை மாறுவதைக் கண்ட உதயநாதனின் முகத்தில் இருந்த புன்னகை மறைந்து பயம் கூடிக்கொண்டது. உதயநாதன் ஒரு அனுபவம் வாய்ந்த வீரன். அவனால் கஜதீரனை கூட சமாளித்து விட முடியும். ஆனால் அதற்கு ஒரே ஒரு கஜதீரன் மட்டும் அவன் எதிரியாக இருக்க வேண்டும். ஆனால் இங்கு ருத்ரன், சூரியவர்மன், கலியரக்கன், சுகானா என 4 வலுவான எதிரிகள் இருந்தன. இவர்கள் அனைவரையும் அவனால் கனவில் கூட சமாளிக்க முடியாது. உதயநாதன் முகம் சுருங்கியது. அவன் அபிமன்யுவை பார்த்து, சிறுவனே, உண்மையிலேயே நீ திறமையானவன்தான். இந்த நிலபூத மிருகத்தை கூட உன்னால் கட்டுப்படுத்த முடிந்தது என்பதை என்னால் நம்ப முடியவில்லை. இப்போது நீ நிலபூத சக்தியை கையாள தகுதியானவன் என்பதை நான் ஒத்துக்கொள்கிறேன் என்று கூறிவிட்டு அவன் தலைகுனிந்து அங்கிருந்து வெளியேற ஆரம்பித்தான். அவனது முகத்தில் பயமும் கண்களில் கோபமும் தெரிந்தது. அங்கேயே நில் என்று ஒரு இளம் குரல் அந்த இடம் முழுவதும் எதிரொலித்தது. அபிமன்யு ஒரே பாய்ச்சலில் உதயநாதனின் முன்பு வந்து நின்றான். அவனது முகம் முழுவதும் கோபம் நிறைந்திருந்தது. நிலபூத சக்தி அவனை சுற்றி சுழன்றது. ஒவ்வொரு கணமும் அவனை பாதுகாக்கும் கேடயம் போல நிலபூத சக்தி அவனை சுற்றி வந்தது. அதைக் கண்ட உதயநாதன் கோபத்தோடு, நீ என்ன செய்ய முயற்சிக்கிறாய்? நான் வனவேடர் குலத்தைச் சேர்ந்தவன் என்பதை மறந்து விடாதே. இந்த விஷயத்தை இத்தோடு முடித்துக் கொள்ளலாம். மீண்டும் மீண்டும் என்னை சீண்டாதே என்று கத்தினான். ஏற்கனவே நிலபூத சக்தியை இழந்த கோபத்தில் உதயநாதன் துடித்துக் கொண்டிருந்தான். இப்போது ஒரு சிறுவன் தன் வழியை மறித்ததை பார்க்கும்போது கோபம் மட்டுமல்ல, கொலைவரியே அவனை ஆட்கொண்டது. அபிமன்யு தன் கையில் நிறைந்திருந்த நிலபூத சக்தியை பார்த்து கொண்டே, இதோடு முடித்துக் கொள்ளலாம் என்று சொன்னால் எப்படி? என் நண்பர்களை தாக்கி காயப்படுத்தியிருக்கிறீர்கள். அதற்குண்டான வெகுமதியை வாங்காமல் சென்றால் எப்படி என்று கேட்டான். அதை கேட்கும்போது அபிமன்யுவின் முகத்தில் இருந்த வெறுப்பு கொலைவெறியைப் போல தீவிரமடைந்தது. அபிமன்யு கொஞ்சம் கூட யோசிக்காமல் முத்திரைகளை உருவாக்கத் தொடங்கினான். அடுத்த கணமே தரையை பிளந்து கொண்டு மேலே எழுந்த நிலபூத சக்தி அங்கு நின்று கொண்டிருந்த அனைத்து வீரர்களையும் அவர்கள் மிருகங்களையும் சங்கிலியால் பிணைப்பதைப் போல இறுக்கமாக பிடித்தது. அடுத்த கணம் அபிமன்யு முத்திரைகளை மாற்றினான். கண்களின் மின்னல் வெட்ட வானத்தை பார்த்து, மின்னல் பிரளயம் என்று கர்ஜித்தான். அவன் இதை சொன்ன கணமே வானத்தில் இருந்து மின்னல் ஒளிக்கற்றைகள் அம்புகள் போல கீழே பாய்ந்தன. அது வனவேடர்கள் கூட்டத்தை சேர்ந்த வீரர்கள் மீது சரமாரியாக இறங்கின. அவர்களது வேதனையான அலறல் சத்தங்கள் அந்த பகுதி முழுவதும் எதிரொலித்தன. தாமா அபிமன்யுவுக்கு கற்றுக் கொடுத்த முக்கியமான பாடம் ஒன்று இருக்கிறது. அதுதான் எதிரிகளுக்கு கருணை காட்டாதே என்பது. அதை எப்படி அபிமன்யுவால் மறக்க முடியும்? அதுவும் உதயநாதன் ஒரு அடிபட்ட பாம்பு. அவன் எப்போது வேண்டுமானாலும் வருவான். அதனால் அவனுக்கு சிந்திக்க ஒரு நொடி கூட கொடுக்காமல் அபிமன்யு மின்னல் சக்தியால் தொடர்ந்து அவர்களை தாக்க ஆரம்பித்தான். திடீரென்று வானத்திலிருந்து ஒரு பயங்கரமான குரல் எதிரொலித்தது. சிறுவனே, நிலபூத சக்தியை பெற்ற பிறகு உன் ஆணவம் அதிகமாகிவிட்டது. எங்களை அவ்வளவு எளிதாக கொன்றுவிடலாம் என்று நினைக்கிறாயா? உன் கனவில் கூட அது நடக்காது என்று உதயநாதன் கர்ஜித்தான். அவன் தன் கட்டை விரலை கடித்து அந்த இரத்தத்தால் தன் நெற்றியில் திலகமிட்டான். அடுத்த கணம் காற்று பலமாக வீசத் துவங்கியது. திடீரென்று உதயநாதனின் சக்தி வேகமெடுக்க துவங்கியது. உதயநாதன் ஆத்திரத்தோடு அபிமன்யுவை பார்த்து, சிறுவனே, இது ஒரு சாதாரண நுட்பம் அல்ல. இது எங்கள் வனவேடர் குலத்தின் சிறப்பு நுட்பம். ஆனால் பல ஆண்டுகளாக இதை பயன்படுத்துவதற்கு தகுதியான ஆள் கிடைக்காமல் நான் பூட்டி வைத்திருந்தேன். இன்று எனக்கு அப்படி ஒருவன் கிடைத்து விட்டான். உண்மையிலேயே நான் உன் திறமையை பாராட்டுகிறேன். என்னை இந்த அளவிற்கு கட்டாயப்படுத்திய உனக்கு கௌரவமான மரணத்தை கொடுக்க வேண்டியது எனது கடமை என்று திமிராக சொன்னான். பேசிக் கொண்டிருக்கும் போதே அவனது முகம் மிருகத்தனமாக மாறியது. அவனது கண்கள் ஓநாயின் கண்களைப் போல உருமாறின. அவனது உடலும் கூட மாற்றம் கண்டது. அவனது உயரம் 3 அடி கூடியது. அவனது சக்தி ஒரு கஜசூரனின் சக்தியை விஞ்சியது. அந்த நேரத்தில்
சூரியவர்மன் சிவப்பு நிற வௌவால் போன்ற இறக்கைகளுடன் பறந்து வந்து அபிமன்யுவின் அருகில் இறங்கினார். இதை பார்த்து பயப்படாதே, அவனது சக்தி தற்காலிகமாகத்தான் கூடியுள்ளது. நீ அவனை ஒரு மூலைக்கு தள்ளிவிட்டாய், அதனால் அவன் இதை எடுத்து வீசியிருக்கிறான். நீ தயங்காமல் உன் ஆட்டத்தை துவங்கு என்றார். அதே சமயம் ஒரு பிரம்மாண்டமான மிருகம் தன் இறக்கைகளை அடித்துக்கொண்டு வேகமாக பறந்து வந்து அபிமன்யுவுக்கும் சூரியவர்மனுக்கும் அருகில் வந்து நின்றது. இதைக் கண்ட சூரியவர்மன், ஒரு மனிதனுக்கு இவ்வளவு அதிர்ஷ்டம் இருக்கக்கூடாது. அபிமன்யு, உண்மையிலேயே நீ அதிர்ஷ்டக்காரன். அதிகாரத்தை பெற்றதோடு இந்த மிருகத்தின் நம்பிக்கையையும் சம்பாதிக்கிறாய். இந்த மிருகம் திவ்ய தேவ நிலை வரை உயரக்கூடியது. ஆனால் உனக்குள் நிலபூத சக்தி இருப்பதால் இப்போது உன்னை பாதுகாக்கிறது. உண்மையாகவே உன்னை பார்த்தால் எனக்கு பொறாமையாக இருக்கிறது என்றார். அபிமன்யு என்று சூரியவர்மன் அழைப்பதை கேட்டதும் அபிமன்யு சிரித்து விட்டான். வேட்டையரே, நீங்கள்தான் என் அடையாளத்தை மறைக்க சொன்னீர்கள். இப்போது நீங்களே அதை வெளிப்படுத்துகிறீர்கள். என்ன இது என்று கேட்டா. அபிமன்யு சிரிக்க சிரிக்க உதயநாதனின் முகத்தில் வெறுப்பு தீப்பற்றி எரிந்தது. சூரியவர்மன் அபிமன்யுவை பார்த்து, சுகானாவை வத்சலாவுடன் அனுப்பிவிட்டேன். உதயநாதனை பொறுத்தவரை அவன் சாகப் போகிறவன். இனி எதற்கு தயங்க வேண்டும்? எனக்கு இவனுடைய தந்திரம் மீது கொஞ்சம் ஆர்வம் இருக்கிறது. நான் இவனை பார்க்கிறேன். நீ போய் மீதமுள்ளவர்களை முடித்துவிட்டு பிறகு எனக்கு உதவவா என்றார். இப்படி சொல்லிவிட்டு சூரியவர்மன் தனது முழு சக்தியையும் வெளிப்படுத்தத் தொடங்கினார். களியரக்கன் ஒரு சக்தி வாய்ந்த கர்ஜனையை வெளிப்படுத்தினார். உதயநாதனின் சக்தி தற்காலிகமானது என்றாலும் அது சூரியவர்மன் மற்றும் களியரக்கனின் பலத்தை விட அதிகமானதாக இருந்தது. உதயநாதன் கோபத்தோடு சூரியவர்மனை பார்த்து, வேட்டை நாயே, நீ இப்படி ஒரு முட்டாள்தனமான செயலை செய்வாய் என்று நான் ஒருபோதும் நினைக்கவில்லை. நீயே சண்டையிட தயாராக இருக்கும்போது நான் ஏன் தயங்க வேண்டும்? நான் உனக்கு எந்த கருணையும் காட்டப்போவது இல்லை என்று கத்தினான். அடுத்த நொடி அவனது உடலில் இருந்து 10 ஈட்டிகள் சூரியவர்மன் மற்றும் களியரக்கனை நோக்கி பாய்ந்தன. அவை இரத்த வாடையை சுமந்து கொண்டு சென்றன. அந்த கணத்தில் களியரக்கனின் உடல் பிரகாசமாக ஒளிரத் தொடங்கியது. அது தன் வாயை திறந்து பிரம்மாண்டமான சக்தி அலையை வெளியிட்டது. அந்த சக்தி அலை உதயநாதன் வீசிய ஈட்டியோடு மோதியது. 2 சக்திகளும் மோதிக்கொண்டதில் ஒரு மாபெரும் வெடிப்பு ஏற்பட்டது. அதில் சிதறிய சக்தி 7ஆம் நிலை வீரனை கூட எளிதில் காயப்படுத்திவிடும். 5ஆம் நிலை வீரனை கொன்றேவிடும் என்று கூறும் அளவிற்கு சக்தி வாய்ந்ததாக இருந்தது. அந்த மோதலின் சக்தியை உணர்ந்த போது அபிமன்யுவே ஒரு கணம் திடுக்கிட்டான். இந்த உதயநாதன் உண்மையிலேயே சக்தி வாய்ந்த வீரன்தான். என் கணிப்புப்படி அவன் பலம் 10ஆம் நிலை வீரனுக்கு அருகில் இருக்க வேண்டும். அவனது சக்தி மிகவும் ஆபத்தானது. வேட்டையர் மற்றும் களியரக்கனால் அவனை நீண்ட நேரம் தடுத்து நிறுத்த முடியாது என்று வருத்தம் கொண்டா. அபிமன்யுவின் முகத்தில் கவலையில் சுவடு தோன்றியது. அவனது புருவங்கள் சுருங்கின. அவன் தன் மணிக்கட்டில் சுற்றி கொண்டிருந்த பாம்பை பார்த்து, மன்னித்து விடு என் நண்பா, இது என் தவறுதான். நீ ஓரமாக சென்று உன் சக்தியை மீட்டெடு. மீதியை நான் பார்த்துக் கொள்கிறேன் என்றா. சராயுவை பாதுகாப்பாக இறக்கி வைத்துவிட்டு அபிமன்யு வனவேடர் கூட்டத்தை நோக்கி திரும்பினார். நீங்கள் மாய மிருகங்களின் சக்தியை திருடுவதையும் மக்களை குருடாக்குவதையும் ஆசைப்பட்டு செய்பவர்கள்தானே. இன்று அதை நான் உங்களுக்கு செய்கிறேன் என்று கர்ஜித்தா. அபிமன்யு முத்திரைகளை உருவாக்கத் துவங்கினான். அவனது சக்திகள் அனைத்தும் திரண்டபோது தரையில் இருந்து மணல் சங்கிலிகள் வேகமாக எழுந்தன. அவை அங்கிருந்த அனைத்து வீரர்களையும் ஒரே கணத்தில் பிணைத்தன. சராயு ஒரு வீரனின் உடலை சுற்றி வளைத்து அவனது இரத்தத்தை குடிக்க ஆரம்பித்தான். அந்த வீரன் வேதனையில் அலறினான். ஆனால் அவனுக்கு உதவ யாரும் வரவில்லை. அவனது அலறல் காற்றில் எதிரொலித்தது. சராயு அவனது இரத்தத்தை குடித்துக் கொண்டிருந்த போது ஒரு இளம் வீரனிடமிருந்து சிரிப்பொலி கேட்டது. அந்த பயங்கரமான சிரிப்பை கேட்டு வானத்தில் சூரியவர்மன் ஈடுபட்டிருந்த சண்டை கூட நின்றது. அந்த குரலுக்கு சொந்தக்காரன் அபிமன்யு. அவன் கொடூர கொலைக்காரன் போல சிரித்தான். உங்கள் சக்தியை அதிகரிக்க என்ன வேண்டுமானாலும் செய்யும் அரக்கர்கள் தானே நீங்கள். இன்று நீங்கள் செய்த ஒவ்வொரு கொலைக்கும் நான் பதில் கேட்பேன். நீங்கள் கொன்ற மாய மிருகங்களைப் போலவே நீங்களும் துடிதுடித்து சாவீர்கள் என்றார். அபிமன்யுவின் பயங்கரமான வார்த்தைகளைக் கேட்டு அனைவரின் இதயங்களிலும் பயம் நிறைந்தது. வத்சலா சொன்னது சரிதான். இவன் மிகவும் ஆபத்தானவன். இவன் கொலை செய்ய முடிவெடுத்து விட்டான்.
அது தாங்க முடியாத ஒன்றாக இருக்கும். சாது மிரண்டால் காடு கொள்ளாது என்று கூறுவது இவன் விஷயத்தில் சரியாக இருக்கிறது. இவனிடம் மாட்டிக்கொண்டது உதயநாதனுடைய துர்திஷ்டம் என்று சூரியவர்மன் தனக்குள்ளேயே நினைத்துக் கொண்டார். தரையில் வீரர்களின் அலறல் சத்தங்கள் ஒன்றின் பின் ஒன்றாக எதிரொலித்தன. சிறிது நேரத்தில் அந்த இடம் சடலங்களால் நிரம்பியது. இதற்கிடையில் சராயுவின் உடல் தீவிர ஒளியுடனும் ஆற்றலுடனும் பிரகாசிக்க ஆரம்பித்தது. இவை அனைத்தும் நடந்து கொண்டிருந்த போது உதயநாதன் தனது சக்தியை வீசி ஒரு மூடு பனியால் அந்த இடத்தை மூடினான். சூரியவர்மன் வேகமாக அந்த மூடுபனியை கலைத்த போது அங்கு உதயநாதன் இல்லை. அபிமன்யுவும் மற்றவர்களை கொன்று முடித்துவிட்டு சூரியவர்மனை நோக்கி வந்தான். உதயநாதன் தப்பி ஓடிவிட்டான் என்று தெரிந்தவுடன் அவன் தனது சக்தியை செயல்படுத்தி எல்லா இடங்களிலும் தேடினான். உதயநாதனின் சக்தியின் தடயம் மட்டுமே எஞ்சியிருந்தது. அதுவும் சிறிது நேரத்தில் காற்றில் இருந்து மறைந்து போனது. ஆனால் ஒரு குரல் அந்த இடம் முழுவதும் எதிரொலித்தது. சிறுவனே, இந்த நாளை நான் என்றைக்குமே மறக்க மாட்டேன். நான் கூடிய விரைவில் திரும்ப கொடுக்க வருவேன். நான் திரும்பி வரும்போது நீ இந்த நாளை நினைத்து வருத்தப்படுவாய் என்று கர்ஜித்தான். இதை கேட்ட சூரியவர்மன் சடலங்களுக்கு மத்தியில் அமைதியாக நின்று கொண்டிருந்த அபிமன்யுவை பார்த்தான். அப்போது களியரக்கன் அபிமன்யுவையே பார்த்து கொண்டிருந்தது. சூரியவர்மன் அபிமன்யுவை பார்த்து, அபிமன்யு, இப்போது நீ என்ன செய்யப் போகிறாய்? ஒரு எதிரியை உயிருடன் தப்ப விடுவது என்றைக்குமே ஆபத்துதான் என்றார். அபிமன்யு புன்னகைத்து, வேட்டையரே, என் வாழ்க்கையில் எதிரிகளுக்கு பஞ்சமில்லை. அதனால் அவன் கதையை விடுங்கள். முதலில் இவன் கதையை பாருங்கள். இந்த களியரக்கனை என்ன செய்வது? இது என்னை விட்டு போக மறுக்கிறது. என்னை விட 1000 மடங்கு பெரிய என்று கேட்டான். அபிமன்யுவின் முகத்தில் கவலையின் தடயம் தெரிந்தாலும் அவன் புன்னகை குறையவில்லை. இதைக் கேட்ட சூரியவர்மன் சிரித்துக்கொண்டே, உண்மையில் இப்படி ஒரு கஷ்டத்தை யாரும் அனுபவித்திருக்க மாட்டார்கள். சந்தோஷம் கொடுக்கும் கஷ்டம் என்றால் இதுதான் போல. அபிமன்யு, விதி உனக்கு ஒரு வீரனை கொடுத்திருக்கிறது. இவனை வைத்துக்கொண்டு உன்னால் கஜதீரனை கூட எதிர்க்க முடியும். ஆனால் இவனை எப்படி வைத்துக் கொள்வது என்பதுதான் உன் பிரச்சனையாக இருக்கிறது. உனது தாமாவின் பகிரா போல இது உனக்கு பல வகையில் உதவும். தாமாவைப் போல நீயும் ஒரு தனித்துவமான போர் நுட்பத்தை கண்டுபிடித்தால் அதை பயன்படுத்தி நீயும் இந்த மிருகம் ஒன்றாகி பலரை தோற்கடிக்கலாம் என்றா. எல்லாம் சரிதான், இவனை எப்படி மறைப்பது என்று அபிமன்யு வருத்தத்தோடு கேட்டான். அதற்கு சூரியவர்மன், சரி, நான் உனக்கு ஒரு ரகசியம் சொல்கிறேன். இப்படிப்பட்ட ஒரு மிருகத்தை வைத்துக் கொள்வது கடினமல்ல. அது மிகவும் சாதாரணமானது. உனது தாமா கூட அதைத்தான் செய்வார். கண்களை மூடி கையை நீட்டு, அது தானாகவே தன் இடத்தை கண்டு கொள்ளும் என்றார். சூரியவர்மனின் வார்த்தைகளை அபிமன்யுவால் முழுமையாக புரிந்து கொள்ள முடியவில்லை என்றாலும் அவர் சொன்னபடியே தன் கையை நீட்டினான். இதை பார்த்த களியரக்கன் சுருங்கி அவன் கழுத்தில் இருந்த பதக்கத்தில் பதிக்கப்பட்டிருந்த கல்லுக்குள் நுழைந்தான். அபிமன்யு வேகமாக கண்களை திறந்தான். அவன் பதற்றத்துடன், இது எனக்குள் சென்று விட்டது என்று கத்தினான். அவன் குரலில் பயம் தெரிந்தது. இதைக் கேட்ட சூரியவர்மன் சிரித்துக்கொண்டே, நிலபூத சக்தியை உன்னால் எப்படி கட்டுப்படுத்த முடிந்தது என்பதை இப்போது புரிந்து கொண்டாயா? நீ அணிந்திருக்கும் அந்த பதக்கம் உண்மையில் ஒரு கஜதீர ரத்தினம். இது போன்ற அரிய பொருட்கள் உனக்கு எங்கிருந்து கிடைக்கிறது என்றுதான் எனக்கு தெரியவில்லை. சரிவிடு, அதை பின்னர் பார்த்துக் கொள்ளலாம். இப்போது நாம் கிளம்ப வேண்டும். வத்சலாவும் சுகானாவும் நமக்காக காத்திருப்பார்கள் என்றார். இதையடுத்து சூரியவர்மன் தனது சக்திகளால் தனது பெரிய வௌவால் மிருகத்தை வரவழைத்தார். அவர்கள் இருவரும் அதன் மீது ஏறி எல்லையில் உள்ள நகரத்தை நோக்கி பயணித்தனர். உதயநாதன் அபிமன்யுவை பழிவாங்க திரும்புவானா? இதையெல்லாம் தெரிந்து கொள்ள மர்மம் மற்றும் கற்பனை நிறைந்த இந்திரஜித் தி டிவைன் வாரியர் கதையை பாக்கெட் எஃப்எம்மில் மட்டும் தொடர்ந்து கேளுங்கள். New episodes in this